ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரோபி கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், கிவன் டேட்டாஸ்க்கு கிவன் ப்ராசஸ் கண்டிஷனுக்கு எப்படி வந்து என்ட்ரோபி சேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ். ஏர் அட் 20 degree Celsius and 1.05 bar occupies 0.025 meter cube volume. அதாவது ஒரு ஏர் வந்து ஒரு கண்டிஷனில் இருக்குது, அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 20 degree Celsius, அதோட ப்ரெஷர் 1.05 பார், அதோட வால்யூம் 0.025 மீட்டர் கியூப். அந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஏர் இருக்குது. தென் த ஏர் இஸ் ஹீட்டட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் டு 4.5 பார். ஸோ 1.05 பார் ப்ரெஷரில் இருக்க ஏரை வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. அதாவது ஹீட் பண்ணுறப்போ அந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது, அந்த ஏரோட வால்யூம் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ப்ரெஷர் மட்டும் ரைஸ் ஆகும், ப்ரெஷரும் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஸோ 1.05 பார்லேருந்து 4.5 பாருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தென் இட் இஸ் கூல்டு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பேக் டு தி ஒரிஜினல் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் பண்ண ஏர் வந்து 4.5 பார் ப்ரெஷர் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரை மறுபடியும் கூல் பண்ணி 20 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வராங்க. இந்த டைம் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும், ஆனால் ப்ரெஷர் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? எந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அகெயின் 20 டிகிரி செல்சியஸ்க்கு வர்ற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூல் பண்ணுறாங்க. ஸோ நவ் வி நீட் டு கால்குலேட் த நெட் ஹீட் ஃப்ளோ, அதாவது Q வேல்யூ என்ன ஃபார் தி என்டையர் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் நெட் என்ட்ரோபி சேஞ்ச் DS வேல்யூ ஃபார் தி ஹோல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அண்ட் வி நீட் டு ட்ரா தி TS டயக்ராம், அதுவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஓகே, இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளமோட TS டயக்ராம் இனிஷியலாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் வி நீட் டு கால்குலேட் வாட் த டேட்டாஸ் ஆர் ரெக்யர்ட், எந்த டேட்டாஸ்லாம் ரெக்யர்டாக இருக்கோ அந்த டேட்டாஸ்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் T1 ஏரோட கண்டிஷன் வந்து ஸ்டேட் 1ல் இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெல்வினில் மாற்றணும் அப்படின்னா +273, ஸோ 293 கெல்வின். அதுதான் வந்து ஏரோட இனிஷியல் ஸ்டேஜ். அது என்ன வால்யூமில் இருக்குது அப்படின்னா 0.025 மீட்டர் கியூப் வால்யூமில் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அதோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா 1.05 பார். 1.05 பாரை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது பாஸ்கலாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 10⁵ போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், பாஸ்கலாக மாறிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுதான் இனிஷியல் கண்டிஷன் சொல்லி சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் சம்ம நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் 1ல் வந்து ஏர் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது, அதாவது இந்த டெம்பரேச்சரில் இந்த வால்யூமில் இந்த ப்ரெஷரில் ஸ்டேட் 1ல் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி அது என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா ஸ்டேட் 2க்கு போகுது. ஸ்டேட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதாவது ஸ்டேட் 1ல் என்ன வால்யூம் இருந்துச்சோ அதே வால்யூம் தான் ஸ்டேட் 2ல் என்ன ஆகுது அப்படின்னா இருக்குது. அதான் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? அண்ட் ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 4.5 பாருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அந்த ப்ராசஸை TS டயக்ராமில் எப்படி மார்க் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா X ஆக்சிஸில் என்ட்ரோபி S வேல்யூ எடுத்துக்கோங்க, அண்ட் Y ஆக்சிஸில் டெம்பரேச்சர் T வேல்யூஸை எடுத்துக்கோங்க. ஸோ X ஆக்சிஸ் வந்து என்ட்ரோபி, Y ஆக்சிஸ் வந்து டெம்பரேச்சர். ஓகே, இனிஷியலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட். அதோட டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ், அதாவது 293 கெல்வின். அதுக்கு ஒரு என்ட்ரோபி வேல்யூ S1 அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது என்ன வேல்யூ கண்டுபிடிக்கல இருக்குது. தென் அது எந்த ப்ரெஷர் லைனில் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரெஷர் வேல்யூ வந்து 1.05 பார். அதோட வால்யூம் என்ன அப்படின்னா 0.025 மீட்டர் கியூப். ஸோ இந்த 1.05 பார் ப்ரெஷர் லைன்லையும் 0.025 வால்யூம் லைனில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 1ங்கிற ஸ்டேட்டில் வந்து என்ன இருக்குது, ஏர் முதல்ல இருக்குது. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரை வந்து ஹீட் பண்ணுறோம், அதாவது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 1ங்கிற ஸ்டேட்லேருந்து 2ங்கிற ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏர் வந்து ட்ராவல் ஆகி 2வது ஸ்டேட்டை அணைஞ்சிருது. ஸோ இந்த ஸ்டேட்டில் என்ன டெம்பரேச்சர் T2 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. T2 என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஃபைன். T2 நமக்கு தெரியாது. அண்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது 1 to 2 இருக்குல்ல, இந்த 1 to 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதாவது அது த்ரூ அவுட் த ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும். V1ங்கிறது 0.025 மீட்டர் கியூப், அதே தான் V2 வேல்யூ சேமாக தான் இருக்கும். ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 0.15 பாரில் ஸ்டேட் 1ல் இருந்தது. ஸ்டேட் 2க்கு வரும்போது அது ப்ரெஷர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா
5 பாராக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு லைன் இப்போ ட்ரா பண்ணியிருக்கீங்க. எந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் 1ல் இருந்துச்சு. ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா உன்னோட ஏர் வந்து போயிருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன ப்ராசஸில் இருக்குது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் இருக்குது. இனிஷியலாக 1.05 பாரில் இருந்தது. இப்போ வந்து 4.5 பாராக மாறி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிருக்கீங்க. 1லேருந்து ஸ்டேட் 2க்கு போயிருக்கு. செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2ல் போனதுக்கப்புறம் 2ல் வந்து ஒரு டெம்பரேச்சரில் இருந்திருக்கும். அது என்ன டெம்பரேச்சர் நமக்கு தெரியாது. T2 அப்படிங்கிற டெம்பரேச்சரில் அந்த ஏர் இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூல் பண்ணுறாங்க. கூல் பண்ணுறது என்ன ப்ராசஸில் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில், அதாவது 4.5 பார் லைன் இங்கே இருக்குல்ல, அந்த லைன் அலாங் த லைனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூல் பண்ணுறாங்க. அதாவது வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் கூல் பண்ணிவிட்டு எந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ணுறாங்க, ஸ்டேட் 1 எந்த டெம்பரேச்சரில் இருந்ததோ 20 டிகிரி செல்சியஸ் அது டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் கூல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் 293 கெல்வின் ஆர் 20 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கூல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்டு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கான டிஎஸ் டயக்ராம். எஸ்ங்கிறது ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும், டீங்கிறது ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். எப்படி ட்ரா பண்ண ஆரம்பிங்க? இனிஷியலாக 1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து ஏர் இருக்கும். அந்த 1ங்கிற ஸ்டேட்டில் என்னென்ன வால்யூம் என்னென்ன ப்ரெஷர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வந்து 1.05 பார், வால்யூம் வந்து 0.025 மீட்டர் கியூப். அந்த ஸ்டேட்டில் வந்து 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு என்ட்ரோபி இருக்கும், அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் 293 கெல்வின் தெரியும், என்ட்ரோபி வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, 1ங்கிற ஸ்டேட் வந்து ஹீட் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதாவது அந்த வால்யூம் லைன்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து மூவ் ஆகும்போது 2ங்கிற ஸ்டேட்டை ரீச் பண்ணும். 2ங்கிற ஸ்டேட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 4.5 பார், அந்த ப்ரெஷர் ரீச் பண்ணுறது தான் 2 ஸ்டேட்டு. அப்போது என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே, அந்த டெம்பரேச்சர் அந்த ஸ்டேட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம கூல் பண்ணுறோம். கூல் பண்ணுறது 4.5 பார் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். ஸோ அதே அந்த ப்ரெஷர் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூலிங் ப்ராசஸ் நடக்குது. எது வரைக்கும் அப்படின்னா 293 கெல்வினை அந்த ஏர் வந்து அட்டைன் பண்ணுற வரைக்கும் கூலிங் நடக்குது. ஸோ அது வந்து தேர்டு ஸ்டேட். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஎஸ் டயக்ராம். இப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எப்படி Q வேல்யூ, என்ட்ரோபி சேஞ்ச் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நெட் ஹீட் ஃப்ளோ Q வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா 1லேருந்து 2க்கு போகிற ப்ராசஸ். 1லேருந்து 2க்கு போகிற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு ஹீட் ஃப்ளோ ஃபார்முலா Q is equal to mCV T2 minus T1. தென் PVRT ரிலேஷன் என்ன அப்படின்னா P1 by P2 is equal to T1 by T2. அப்படி இல்லை அப்படின்னா P1 by T1 is equal to P2 by T2. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன் அண்ட் ஃபார்முலாஸை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் பிளேலிஸ்ட்லேயே ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். யூ கேன் ரெஃபர் த வீடியோ ஃபார் ஆல் த ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அடியபேட்டிக், ஐசோதெர்மல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கான ரிலேஷன் Q வேல்யூ, என்ட்ரோபி சேஞ்ச் வேல்யூ, தென் வந்து PV is equal to RT, அந்த ரிலேஷன், இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கான ஹீட் ஃப்ளோ ஃபார்முலா இதுதான். Q is equal to mCV T2 minus T1. T2ங்கிறது ஸ்டேஜ் 2ல் உள்ள டெம்பரேச்சர், T1ங்கிறது ஸ்டேஜ் 1ல் உள்ள டெம்பரேச்சர். இப்போ நமக்கு T1ஓட டெம்பரேச்சர் வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளோ அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ், அதாவது 293 கெல்வின். ஓகே, and CV value, CVங்கிறது specific heat value for constant volume process. So ஏரோட specific heat value என்ன அப்படின்னா like we know that CV is equal to 0.718 kilojoule per kg kilogram. இதான் வந்து என்ன அப்படின்னா ஏரோட specific heat value for constant volume processக்கு. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு அதுதான் என்ன அப்படின்னா specific heat value. ஓகே, ஃபைன். இப்போது மாஸ் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியாது, அப்புறம் T2 வேல்யூ தெரியாது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் தெரியும். T1 வேல்யூ நமக்கு தெரியும். T1 வேல்யூ அப்படிங்கிறது 293 கெல்வின். CV வேல்யூ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு 0.718 கிலோஜூல் பெர் கேஜி. இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியாது? மாஸ் வேல்யூ தெரியாது, ஸ்டேட் 2 அதோட டெம்பரேச்சர் வேல்யூ தெரியாது. ஃபஸ்ட்டு மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா PV is equal to MRT. இந்த ரிலேஷன்லேருந்து ப்ரெஷர், மொதல் ஸ்டேட்டில் உள்ள ப்ரெஷர் தெரியும், மொதல் ஸ்டேட்டில் உள்ள வால்யூம் தெரியும், மொதல் ஸ்டேட்டில் உள்ள டெம்பரேச்சர் தெரியும். ப்ரெஷர் வந்து 1.05 பார், வால்யூம் 0.025 மீட்டர் கியூப், T1 293 கெல்வின். தென் கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், என்ன கிடச்சிரும்? மாஸ் கிடச்சிரும். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு PV இஸ் ஈக்குவல் டு MRT. அப்போ M இஸ் ஈக்குவல் டு RT வந்து டினாமினேட்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ P1 V1 by RT1. P1ங்கிறது என்ன அப்படின்னா 1.05 bar, that is
1.05 into 10 power 5 Newton per meter square அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் V1 0.025 மீட்டர் கியூப், T1 293 கெல்வின். கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா 287 ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் அப்படி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0.287 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். இதுதான் என்ன அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட், ஆரோட ஃபார்முலா, ஆரோட வேல்யூ. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வி ஷுட் நோ த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூமு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கேஸ் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ் கிடச்சிடும். மாஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கேஜியில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆன்சர் 0.0312 கேஜி அதுதான் வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, T2 மட்டும் தான் தெரியாமல் இருக்குது. ஸோ T2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிவி ரிலேஷன், அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு P1/P2 is equal to T1/T2. சரிங்களா, அதான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னா P1 வேல்யூ 1.05 பார், T1 வேல்யூ 293 கெல்வி, தென் P2 4.5 பார். அது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா T1 மட்டும் தெரியாமல் இருக்கும், சாரி T2 மட்டும் தெரியாமல் இருக்கும். அந்த T2வை கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1255.7 கெல்வின் T2 வேல்யூ கிடைக்குது. ஓகே, இப்போ எனக்கு எல்லா வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு. மாஸ் வேல்யூ தெரியும், ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ, T2 வேல்யூ, T1 வேல்யூ, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தென் ஐ சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூ அண்ட் ஐ கேன் கேல்குலேட் தி ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஸ்டேட் 1 to 2. 1லேருந்து 2க்கு போகும்போது ஹீட் ஃப்ளோ வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 21.56 கிலோ ஜூல் கிடைக்குது. சரிங்களா, இதான் வந்து ப்ராசஸ் 1லேருந்து 2க்கு நடக்கிற ஹீட்டிங் ப்ராசஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு. இதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் 2 to 3 அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ 2 to 3ங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கான ஹீட் ஃப்ளோ ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா MCP T3 மைனஸ் T2, அதாவது 2லேருந்து 3க்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் T3, இனிஷியல் டெம்பரேச்சர் T2. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் CP என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ ஆஃப் ஏர் என்ன அப்படின்னா 1.005 கிலோ ஜூல் பெர் கேஜி. மாஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். மாஸ் ஆஃப் ஏர் வந்து என்ன அப்படின்னா 0.0312 போன ப்ராசஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கிலோகிராம். தென் T3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது 1வது ஸ்டேட்லேருந்து 2வது ஸ்டேட்டுக்கு போகுது. தென் 2வது ஸ்டேட்லேருந்து மறுபடியும் என்ன வருது, 3வது ஸ்டேட்டுக்கு கூலிங் வருது. 1வது ஸ்டேட்டுக்கும் 3வது ஸ்டேட்டுக்கும் டெம்பரேச்சர் சேம் தான். இப்போ T1ங்கிறது 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஃபைனலாக எந்த டெம்பரேச்சர் தான் வருது, அகைன் 20க்கு தான் திரும்ப வருது. அப்போ T3யும் என்ன அப்படின்னா T3யும் 20 டிகிரி செல்சியஸ் தான். 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 293 கெல்வின். ஸோ T3க்கு என்ன பண்ணுங்கள் 293 கெல்வின் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T2 போன கேஸில் தான் T2 கண்டுபிடிச்சோம் 1255.7 கெல்வின் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா -30.18 கிலோஜூல் கிடைக்குது. என்னது ஹீட் ஃப்ளோ, ரெண்டாவது ஸ்டேட்லேருந்து 3வது ஸ்டேட்டுக்கு ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் ஃப்ளோ என்ன இருக்குது அப்படின்னா -30.18. மைனஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஹீட் ரிஜெக்ஷனை மீன் பண்ணுது. சரிங்களா, ஓகே, இப்போ நெட் ஹீட் கண்டுபிடிக்கிறேன். Q is equal to ஹீட் ஃப்ளோ இன் 1 to ஹீட் ஃப்ளோ இன் 2 to 3. அதாவது 1 to 2ல நடக்கும்போது உள்ள ஹீட் வேல்யூ, 2 to 3 போகும்போது உள்ள ஹீட் வேல்யூ ரெண்டையும் சம்மேஷன் பண்ணுறேன். 21.56 போன கேஸில் கிடைச்சது, -30.18 இப்போ கிடைச்சது. ரெண்டையும் சம்மேஷன் பண்ணுறப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா -8.62 கிலோ ஜூல். ஸோ டோட்டல் ஹீட் ஃப்ளோ எனக்கு எப்படி இருக்குது, நெட் ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. அதாவது ஹீட் வந்து என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது சிஸ்டம்லேருந்து. ஸோ Q is equal to ஹீட் ரிஜெக்ஷன் is equal to 8.62 கிலோ ஜூல். நீங்கள் வெறுமனா -8.62 கிலோ ஜூலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹீட் ரிஜெக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா மைனஸ் போட தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே, இப்போ ஹீட் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ என்ட்ரோபி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ட்ரோபி சேஞ்சை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு எப்படி என்ட்ரோபி சேஞ்ச் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன டெரிவேஷன். இது ப்ராப்ளம் உள்ள நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபைனல் ஃபார்முலா, ஃபைனல் வேல்யூவை நீங்கள் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் மாஸை கன்சிடர் பண்ணாமல் 1 kg மாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு Q is equal to CV T2 minus T1. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன எலமெண்ட்டுக்கு ஸ்மால் ஹீட் ஃப்ளோ dQ எடுத்துக்கிறேன். dQ is equal to CV into dt, T2 minus T1க்கு பதிலாக சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போது ரைட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டிவைட் பை T போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ட்ரோபிக்கு கொண்டு வரதுக்காண்டி. என்ட்ரோபி அப்படின்னா ஹீட் பை டெம்பரேச்சர் தான், சேஞ்ச் இன் ஹீட் பை டெம்பரேச்சர். அந்த கண்டிஷன் கொண்டு வரதுக்காக ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் என்ன பண்ணிக்கிறேன், டினாமினேட்டரில் T வந்து சேர்த்துக்கிறேன், T ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். தென் ஐ மேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ்.
integral on both sides. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோப்பியும் என்ட்ரோப்பி சேஞ்சும் என்ன அப்படின்னா சேம். ஸோ இன்டெக்ரல் அதாவது டிக்யூ பை டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா டிஎஸ் வேல்யூ போட்டுக்கலாம். இதுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு மட்டும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிக்யூ பை டிக்கு பதிலாக டிஎஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் வந்து நிற்குது. ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா ப்ராசஸ் நடக்குது. ஸோ இன்டெக்ரல் லிமிட் வந்து 1 to 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிஎஸ்க்கு 1 to 2 போட்டுக்கிறேன். அதே மாதிரி சிவிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா டிடி பை டிக்கு 1 to 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இன்டெக்ரல் அப்ளை பண்ண அப்படின்னா டிஎஸ் இன்டெக்ரல் பண்ண அப்படின்னா எஸ், லிமிட் அப்ளை பண்ண அப்படின்னா S2 மைனஸ் S1. அதே மாதிரி 1/t இன்டெக்ரேட் பண்ண அப்படின்னா log t, சரிங்களா. லிமிட் வேல்யூ 1 to 2 அப்ளை பண்ண அப்படின்னா log t2 மைனஸ் log t1. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது log a மைனஸ் log b இஸ் ஈக்குவல் டு log a பை b அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ log t2/t1 அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா. மாஸை கன்சிடர் பண்ண அப்படின்னா இன்ட்டு மாஸ், அதாவது மாஸுங்கிறது 1 kg இல்லை அப்படிங்கிறப்போ மாஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஃபார்முலா ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். S2 minus S1, அதாவது entropy change is equal to m into CV, mass into specific heat of constant volume process into log base E T2 by T1. Fine. இப்போ இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நான் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த டெரிவேஷனை யூஸ் பண்ணேன். ஓகே, ஃபைன். ஸோ வி கேன் டைரக்ட்லி யூஸ் த ஃபார்முலா. இதில் மாஸ் தெரியும் நமக்கு 0.0312 கிலோகிராம். CV வேல்யூ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ வந்து 0.718 கிலோஜூல் பெர் கேஜி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டெக்ரல் பண்ண அப்படின்னா log T2 by T1, T2ங்கிறது 1255.7 கெல்வின், T1ங்கிறது 293 கெல்வின். If you substitute all the known value, we can get the entropy change 0.0326 kilojoule per Kelvin. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா 1லேருந்து 2க்கு வந்து ப்ராசஸ் நடக்கும்போது உள்ள என்ட்ரோபி சேஞ்ச். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஎஸ் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு S1 அதை விட S2 எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் போடும்போது S2 மைனஸ் S1 அப்படின்னு போட்டுப்பீங்க, அதாவது பெரிய என்ட்ரோபி மைனஸ் சின்ன என்ட்ரோபி. அதே வந்து 2 to 3 ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா S2 தான் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க, என்ட்ரோபி சேஞ்ச் போடும்போது S2 மைனஸ் S3 அப்படின்னு போடுவீங்க. எந்த ப்ராசஸ்க்கு? 2 to 3 ப்ராசஸ்க்கு. ஓகே, இப்போ 2 to 3 ப்ராசஸை பார்க்கலாம். 2 to 3 ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் Q is equal to CpT2 minus T3, அதாவது போன கேஸில் என்ன டெரிவேஷன் பண்ணமோ அதே டெரிவேஷன் தான். சிவிக்கு பதிலாக என்ன வரும், CP வரும். ஸோ ஃபைனல் வேல்யூ சிமிலராக பார்த்தீங்க அப்படின்னா அதே டெரிவேஷன் அப்படியே S2 minus S3 is equal to M, சிவிக்கு பதிலாக CP, தென் log T2 by T3, சரிங்களா. ஸோ இப்போ T2 வேல்யூ 1255.7 அப்ளை பண்ணுங்கள், T3 வேல்யூ 293 கெல்வின் அப்ளை பண்ணுங்கள், மாஸ் வேல்யூ CP வேல்யூ ஃபார் ஏர் இஸ் ஈக்குவல் டு 1.005. So by substituting all the value, I can get the entropy change of 0.0456 kilojoule per Kelvin. இதான் வந்து entropy change for the process 2 to 3. So net entropy change அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 3க்கு போகும்போது உள்ள entropy change அப்படின்னா S2 minus S3 minus S2 minus S1 இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு S2 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா S1 minus S3 அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வரும், சரிங்களா. இப்போ S2 S3 அதாவது செகண்ட் ப்ராசஸ்க்கான என்ட்ரோபி சேஞ்ச் 0.0456, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கான என்ட்ரோபி சேஞ்ச் 0.0326. ஸோ ரெண்டையும் சம்மேஷன் பண்ணிங்க, அல்ஜிபிரிக் சம்மேஷன் பண்ணிங்க, அது மைனஸ் போட்டிங்க அப்படின்னா லைக் யூ கேன் கெட் 0.013 கிலோஜூல் per Kelvin. Okay, this is how we can calculate the net heat flow and net entropy change for the constant volume and constant pressure combined process. Okay, thank you.